வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம் திடீரென்று உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பால் அதிமுகவின் தொண்டர்கள் மகிழ்ச்சியடைந்தாலும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். காரணம், அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியிற்கு இடம் இல்லை என்று எடப்பாடி கூறிக்கொண்டிருந்த நிலையில் திடீரென்று அதிமுகவின் பொதுக்குழு செல்லாது என்று தொடர்ந்த வழக்கில் ஓ. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக பக்கபலமாக ஒரு வார்த்தை ஒன்று நீதிபதியால் கூறப்பட்டுள்ளது. வழக்கு முடியும் வரை அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் செயல்படுவார். அதை யாராலும் தடுக்க முடியாது. தேர்தல் ஆணையத்திற்கும் நீதிமன்றம் கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதாக வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள்தான் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓ. பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக தான் தேர்தலை சந்திக்கும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் சமீபத்தில் கூறியிருந்தார், என்னுடைய தலைமையில் அதிமுக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் என்று கூறியிருந்தார். தற்பொழுது அது நடக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சியில் அதிமுகவின் தொண்டர்களும் ஓ. பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் மகிழ்ச்சியில் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமியும் அவரது ஆதரவாளர்களும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருப்பதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல 10 வழக்குகள் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் நீதிமன்றத்தை தொடர்ந்தார். ஆனால் அனைத்திலும் தோல்வியடைந்த போதிலும் உண்மை ஒரு நாள் வெற்றியடையும் என்பதற்கேற்ப இத்தனை நாள் போராட்டத்திற்கு பிறகு கடைசியாக நீதிமன்றம் ஒரு வார்த்தை கூறியிருக்கிறது. வழக்கு முடியும் வரை ஒருங்கிணைப்பாளராக ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் தொடருவார் என்றும் அதிமுகவின் வேட்பாளர்களை குறிக்கக்கூடிய, அதாவது யாரை வேட்பாளராக அறிவிக்கலாம், அதற்கான கையெழுத்து தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கும் உரிமை ஓ. பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக தேர்தலை சந்திக்குமா என்ற பேச்சுவார்த்தையும் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று மாலை ஆலோசனை கூட்டம் ஒன்றை ஏற்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அதிமுகவில் இந்த வழக்கு செல்லாது என்று உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பொதுமக்களாகிய நீங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.